சென்னை வில்லிவாக்கம் டி நகரில் தாவேக தலைவர் விஜய் இன்று மேற்கொள்ளவிருந்த தேர்தல் பிரச்சாரம் ரத்து. தாவேகாவினர் கேட்ட நேரத்தை ஒதுக்காததால் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல். செய்திகள் தொடர்கின்றன. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் தாக்கல் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. தமிழகத்தில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான ஆட்சி அதிகாரத்தை பெறப்போகும் கட்சியை தேர்வு செய்வதற்கான சட்டசபை தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் திமுக, அதிமுக, தவேக, நாம் தமிழர் என 4 முனை போட்டி நிலவுகிறது. இந்நிலையில் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் தேதி தொடங்கியது. அரசு விடுமுறை நாட்கள் போக இதுவரை 3 நாட்கள் வேட்புமனு தாக்கல் நடைபெற்றுள்ளது. 3 நாட்களில் மொத்தம் 3430 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனுக்கள் தாக்கல் செய்வதற்கு இன்று கடைசி நாள் என்பதால் தேர்தல் நடத்தும் அலுவலகங்களில் இன்று வேட்புமனு தாக்கல்களை களைகட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை வேட்புமனு தாக்கல் செய்யாத திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சி வேட்பாளர்கள் இறுதி நாளான இன்று ஒட்டுமொத்தமாக தாக்கல் செய்ய உள்ளனர். இறுதி நாளில் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்ய அரசியல் கட்சியினர் மட்டுமின்றி சுயேட்சைகளும் அதிக அளவில் ஆர்வம் காட்டுவர். அதனால் தேர்தல் அலுவலகங்களில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தொடர்ந்து நாளை வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும் எனவும் வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 9ஆம் தேதி கடைசி நாள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அன்றைய தினம் மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். தொடர்ந்து சுயேட்சை வேட்பாளர்களுக்கு சின்னம் ஒதுக்கப்படும். அதன் அடிப்படையில் வேட்பாளரின் புகைப்படம், சின்னம், பெயர் விவரங்களுடன் பேலட் ஷீட் தயாரிக்கப்பட்டு மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரத்தில் பொருத்தும் பணிகள் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை வில்லிவாக்கம் டி நகரில் தாவேக தலைவர் விஜய் இன்று மேற்கொள்ளவிருந்த தேர்தல் பிரச்சாரம் ரத்து. தாவேகாவினர் கேட்ட நேரத்தை ஒதுக்காததால் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல். செய்திகள் தொடர்கின்றன. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் தாக்கல் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. தமிழகத்தில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான ஆட்சி அதிகாரத்தை பெறப்போகும் கட்சியை தேர்வு செய்வதற்கான சட்டசபை தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் திமுக, அதிமுக, தவேக, நாம் தமிழர் என 4 முனை போட்டி நிலவுகிறது. இந்நிலையில் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் தேதி தொடங்கியது. அரசு விடுமுறை நாட்கள் போக இதுவரை 3 நாட்கள் வேட்புமனு தாக்கல் நடைபெற்றுள்ளது. 3 நாட்களில் மொத்தம் 3430 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனுக்கள் தாக்கல் செய்வதற்கு இன்று கடைசி நாள் என்பதால் தேர்தல் நடத்தும் அலுவலகங்களில் இன்று வேட்புமனு தாக்கல்களை களைகட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை வேட்புமனு தாக்கல் செய்யாத திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சி வேட்பாளர்கள் இறுதி நாளான இன்று ஒட்டுமொத்தமாக தாக்கல் செய்ய உள்ளனர். இறுதி நாளில் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்ய அரசியல் கட்சியினர் மட்டுமின்றி சுயேட்சைகளும் அதிக அளவில் ஆர்வம் காட்டுவர். அதனால் தேர்தல் அலுவலகங்களில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தொடர்ந்து நாளை வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும் எனவும் வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 9ஆம் தேதி கடைசி நாள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அன்றைய தினம் மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். தொடர்ந்து சுயேட்சை வேட்பாளர்களுக்கு சின்னம் ஒதுக்கப்படும். அதன் அடிப்படையில் வேட்பாளரின் புகைப்படம், சின்னம், பெயர் விவரங்களுடன் பேலட் ஷீட் தயாரிக்கப்பட்டு மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரத்தில் பொருத்தும் பணிகள் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.